நெருப்பு தோணி இவன் நெருங்கி வந்த தோணி எப்பவும் வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் என்கிட்ட உதவாங்க போற பாத்துக்கிட்டாரு அண்ணே நான் ஒண்ணுமே பண்ணல. ஆமாமா இவன் எதுவுமே பண்ணல. இவரை நான் கோத்து விட்டுட்டேன் இவருக்கு போறாங்க. அண்ணே இவன் என்கிட்ட உதவாங்க போறான்னு சொல்லி வச்சிருங்க. என்ன அது எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறீங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே அழைவீங்க. அது எப்படிடா இன்னைக்கு சாரன் என்கிட்ட உதவ பாத்துக்கிட்டே உன்கிட்ட உதவாங்க நான் தம்பியா பிறந்தனா பின்ன தம்பினா இருக்கடா இருக்கான் அண்ணா அதானே கிங்ஸன் என்கிட்ட வாங்காத பெல்ட் அடியா சரியா சொல்லடா கவினு. டேய் நீங்க எதுவும் கெட்டது காணாது அவனை என்ன கெடுத்து வச்சிருக்கீங்க. யாரு அவரை நாங்க கெடுத்தோம். அலெக்ஸ் நம்ம கெடுத்தாம அவர்தான் நம்மளுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியல. நான் இல்ல அவனுக்கு பேச்சு வருதோ இல்லையோ நல்ல ஊமச்சட்டை பண்ணுவான் உங்களுக்கு. உனக்கு அவனுக்கு கோவந்துருமா அப்புறம் நீ வாய் பேசாத. அப்புறம் நீ சேட்டை பண்ணுதே கவினும் இந்த சாரோன்னு தான். இவனுக்கு சேட்டை பண்ணணும் எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் மேல அலெக்ஸ் அலெக்ஸ் இனிமேல் இவனை கூட உன்னை சுத்ததை பார்த்த பாத்தியானே நம்ம ரெண்டு எப்படி சொல்றாங்கன்னு. இப்ப உழந்தது யாருல நீடன்ல இந்த அலெக்ஸ பத்தி ஏதாவது தெரிஞ்சது நம்ம ரத்தம். இதுக்கு மேல என்ன வேணும்? அலெக்ஸ் கச்சாரிஸ் மாதிரியா? ஆமா அங்கதான் கொள்கை பரப்பு செல்லாம் நிறைய இருக்காங்க. போறீங்களானே இவனை பாண்டா சாரணி இவனை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ பார்த்த இல்ல நம்ம ரெண்டு பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது. என்னெல்லாம் சேர்க்க மாட்டாங்கன்னு கவினி இரு காலை நினைச்சு வீட்டுல போனத உனைய எப்படி என்ன வேற விட்டு போலியா சும்மா உட்காந்து ஆட்ட வச்சுட்டு இருக்கியா? அதான் மறுபடியும் வந்தாச்சு அப்புறம் எங்கன்னு போவ இல்ல கிங்ஸ்னு துறைமுகத்துல இருந்து போன் வந்துட்டே இருக்கு போகலையா? போகணும் மதியத்துக்கு மேல போகணும். இல்ல சாரண்டி என்னன்னு வியாபாரி சங்கத்துல இருந்து வர சொல்லிருக்காங்க. இப்ப எனக்கு போக முடியாது. நீ ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருப்போ. யாராவது வாழட்டினாங்கன்னு ஏன்டா கூட்டு தாண்டா விட்டுருக்காங்கன்னு சொன்னேன். போனா பஞ்சாயத்துல ஒண்ணு இல்ல ஏதாவது புதுசா யாராவது கணக்கு தந்துருப்பாங்கன்னு நினைக்க அது விஷயமா தான் வர சொல்லிருப்பாங்க. போய் பாத்துட்டியா? நீங்க என்ன பண்ண போறீங்க? உன்னை கொன்னே போட்டுறேன். ஒழுங்கா போயிட்டு வந்துரு. அண்ணனுக்கு தள்ள தீபாவளி போட்டு போய் ததடா வந்த ரெண்டு பேரும் ஓட விட்டு போக நம்மளுக்கு இது போ சொல்லிட்டு அண்ணன் லவ் பண்ண போறாருன்னு எப்படி லவ் பண்றான்னு நானும் பாக்குறேன்டா. அதானே நாம லவ் பண்ண கூடாதுன்னா யாருமே உலகத்துல லவ் பண்ண கூடாதுன்னு இல்ல சொல்லிட்டு இருக்காமல அண்ணன் கிளம்புங்களே கிளம்பிட்டோம்னே அண்ணு போறேன். கட்டாயமா நீனும் போன பாத்துக்க. நீ இல்லாம அங்க முடியுமா? இவனுக்கு துணையா நீ தானே போயிட்டு வா. உனக்கும் வாழ்த்தனும் கூட்டி போச்சு. சேர்ந்திருக்க கூட்டாளிகள் எப்படி என்னடா நம்மளையே எல்லாரும் சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. நம்ம என்னடா சேட்டை பண்ணோம். நம்ம நல்ல பிள்ளையா தான்டா இருக்கோம். அதானே நீ எங்கேயாவது சேட்டை பண்ணத பார்த்தேன்னு வச்சுக்க. இல்ல போனமா வந்த மாதிரி இருக்கணும். அண்ணே அதை அழுத்தி பின்னாடி சொல்லுங்கண்ணே. இவன் அலெக்ஸ குறை சொல்ல விட்டுற மாட்டானே. பின்ன அவன் அப்புறம் நீ தானே அதான் சொன்னேன். இல்லடா நீ ஓவரா தான் அலெக்ஸ சப்போர்ட் பண்ற. நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? சரிடா விடுடா. இப்ப இவ்வளவு என்ன சண்டை போட்டு உங்களுக்கு சொல்லதான் செஞ்சேன். இவன் ஓவரா அலெக்ஸ் சப்போர்ட் பண்ணுவான் அதான் சொன்னேன். அப்படியே தினமும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிங்ஸன் தோரானே விட்டுறாத. தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்க. அண்ணே நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் அலெக்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். அவன் சப்போர்ட் எல்லாம் பண்ணல விடு விடு. என்ன இவன் மட்டும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டான் அவன் குரங்கா ஆயிடுவான்னு சொல்லிவிட்டேன். இப்படித்தான் கவினுக்கும் செல்லம் கொடுத்தான். இப்ப கவின் எப்படி வந்து நிக்கான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? டேய் நீ செல்லம் கொடுத்தா நீ இருக்க தொழிலுக்கு அவனுக்கு எல்லாம் மீறி போவானுங்க பாத்துக்கிட்டே இரு. அதுவும் சரிதான். டேய் கிங்ஸ்னே இங்க இருக்க 3 பையனுக்கு நீ செல்லம் கொடுத்த அண்ணன் சொல்றது சரிதான்டா. இந்த 3 பையனுக்கு நீ செல்லம் கொடுத்த இவனுக்கு கழுதியா போயிடுவானுங்க. நீ இருக்க தைரியத்துல கத்தி ஈஸியா தூக்குவானுங்க. எதுக்கு தூக்குவானே தெரியாது. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அலெக்ஸ் வந்ததுக்கு இப்ப எவ்வளவு மாறி இருக்கா பாருங்க. அன்னைக்கு பாக்க ரோட்ல கச்சை தூக்கிட்டு போறான். அப்படி நம்மளை வச்சு இன்னைக்கு பஞ்சாயத்து வச்சிருவானுங்க பொழுக்க. இதுக்கு மேல இருந்தோம் அவ்வளவுதான். எஸ்கேப் ஆயிட்டானுங்கல்ல. இல்ல எங்க தானே வரணும். வாங்க வாங்க. டேய் தோற சொல்றேன் சரிதான். இவங்க 3 பேருக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க. என்ன செல்லம் கொடுத்த எல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நீங்க வேலையை பாருங்க போங்க. நீ சாப்பிட்டு தூத்துக்குடி போன போல. சரி போறேன் மதியத்துக்கு மேல போறேன். போன் வந்துகிட்டே இருக்கு பாத்துக்க. நான் என்ன போயிட்டு வரட்டுமாடா? இல்ல நானே போயிட்டு வரேன். இவனுக்கு தெருவுக்கு தானே போயிருக்கானுங்க. போட்டேன் என்ன நம்பிடுவானுங்க. விடு விடு. இப்பெல்லாம் தென்னாவட்டில ரொம்ப அலையிறானுங்க பாத்துக்கிடுங்க. நாம ஊருக்குள்ள கை வைக்கிறது இல்ல. நாம கை வச்சா வெளியில தான். இவனுக்கு வைக்கிறது ஃபுல்லா உள்ளூருக்குள்ள கை வைக்கிறானுங்க. எங்க போய் முடிய போத தெரியல. அதெல்லாம் பாத்துக்கிட்டானுங்க. நீ விடு. நானும் கேள்விப்பட்டேன்
கபடி விளையாடும் பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. பாத்துக்கலாம். பார்த்தல நீ கபடி கிரிக்கெட் எல்லாத்தையும் கை வச்சுட்டு வரானுங்க, பாத்துக்கிடுங்க. அதுல நாம இருக்கல, பாத்துக்கலாம். அவனும் சின்ன பையன், சில பேர் தான் விளையாட போவானுங்க, அவங்களுக்கு தான் செய்வான். அவனு சின்ன பையன விளையாடத்தான் போவானுங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இரு. சரி, நான் பாத்துக்கிறேன். எங்க போனா டே, நான் என்ன குத்துக்கிட்டு போட மாட்டா. நீங்க தான் போகணும், வேற வழி இல்ல. இவ்வளவு நேரம் போவேன்னு சொன்னா நான் போய்கிட்டேன்னு சொன்னா இப்ப நீங்க தான் போன்னு சொல்லிட்டு போறான். சிக்னல் வந்தாச்சுல்ல, நீனே போயிட்டு வானே. சேர்ந்த மாதிரி தெரியலடா, பார்க்கலாம். அபியக்காவதான் கூப்பிட்ட. அபியம்மாவை கூப்பிட்டேன். ஏன்? சும்மா அதான் சிக்னல் கொடுத்துட்டல்ல, போக வேண்டியதானே. இங்க பாரு, நான் குளிக்க போறேன். அபியம்மா, நான் வந்துட்டேன். இங்க பாருடி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். 2 வயசுல என்ன அரெஸ்ட் பண்ணவதானே நீ. நீ எதுக்கு எந்த நேரத்துக்கு எப்படி எப்படி முழிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஓப்பனா சொன்னா உனக்கு அசிங்கமா போயிடும், அதனால நான் சுக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு, ஓப்பனா தான் சொல்லுவேன். ஒழுங்கா போயிடுடி, என் கோத்த கலக்குறாருடி. அடே, அத்தா கிங்ஸ் எனக்கு சிக்னல் கொடுத்தல்ல, அவன் தான் உள்ள போயாச்சுல, மூடிக்கிட்டு போக வேண்டியதுனேடி. பெருமை அபியம்மா, அபியம்மா எதுக்கிட்டு ஊரை கூட்டிட்டு கிடக்க? என்ன டீச்சர் நீ இப்படிலாம் பேசுற? நடிக்காத டி, நடிக்காத. அவன் உன்னை விரட்டி விரட்டி வரும்போது இப்படிதான். அவங்கிட்ட இருந்து முத்தத்தை வாங்கணுங்கிறதுக்காகவே அவங்கிட்ட வம்பிழுப்ப. அவனும் நச்சு நச்சுன்னு குடுத்துட்டு போயிருவான். அப்ப நான் உண்மையில கோபப்படுவேன். நீ கோபப்பட்டு அவனை திட்டுற மாதிரி திட்டினதானே அவனுக்கு ரோசம் வந்து உனக்கு கொடுத்துட்டு போவேன். ஏடி, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் டி. இன்னும் மாட்டி இதை நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. சரி டி, இப்ப நீ எதிர்பார்த்து இப்படி சிக்னல் கொடுத்துட்டு இருக்க. என்ன பத்தி இப்பெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டேன், எனக்கு கோவமா வந்துரும். நடிக்காத டி, உன் மூஞ்சி முறைய பார்த்தா எனக்கு தெரியாது. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, அச்சா மாடா நானும் கொஞ்சமாவது உனக்கு இருக்காட்டி. உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் இல்லாமலே போயிட்டு. அடி பாதவத்தி, இடி வேற எதுவும் பண்ணிட மாட்டிய? பெரிய ரியாக்ஷனா வந்துட்டு இருக்கு. நீ என்ன பத்தி என்னட்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன அவ்வளவு மோசமானாலாட்டி? கிங்ஸ்னு கூட நான் ஒரு கரையில நம்புவேன், உன்னெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் டி. அவனை குரங்கு ரவுடி பையன் அந்த பையன்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி அவங்கிட்ட இருந்து நச்சு நச்சுன்னு வாங்குவா பாரு. அதுலலாம் உன்னை அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா? உன் சாமர்த்தியம்லாம் வேற எவளுக்கும் வராது டி. கோவத்தை தூண்டுற மாதிரி தூண்டி அவங்கிட்ட இருந்து எப்படி எல்லாம் நீ வாங்குவ. அதெல்லாம் பார்த்து வளர்ந்தனா ஓ பிரேமம்மா கிட்ட விழுந்ததம் டி மிச்சம். நீ பண்ண வேலை மட்டி அதெல்லாம் சத்தியமா சொல்ற, அதெல்லாம் நீ பண்ண வேலை தான் தெரியுமா? இப்பெல்லாம் பள்ளிய போட்டத ஜபா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். அப்படியே டென்ஷன் ஆகி கிழிச்சிருவா போட்டி. ஒண்ணு வேணும்னு கேட்டா அவனே கொடுத்துற போறான். அதுக்கு குரங்கு எரும வட்டு பையல, தடி பையல, இடிதடி பையல அப்படின்னு சொல்லுவ. அவனுக்கு உச்சிக்கு ஏறும் கோவம். அவனே எப்ப கொடுக்கலான்னு அவன் அலைவான். அதுக்கேற்ற மாதிரி நீனும் உசுப்பேத்திக்கிட்டே இருப்ப. எப்பா சுத்தி யாரு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டிய, சும்மா நச்சு நச்சுன்னு குடுப்பிய. நீ இப்பெல்லாம் பேசாதடி, ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் பத்தி இப்பெல்லாம் பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்லடி? வெக்கமா தான் மட்டி இருக்குது. ஒண்ணுல என் ஃப்ரெண்ட்னு சொல்லதுக்கு எனக்கு வெக்கமா தான் இருக்குது. என்ன செய்ய, 2 வயசுல தான் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டிய. நீ கெட்டதுக்கானது நீ என்னையும் கெட வச்ச பாரு, அதெல்லாம் நான் மறப்பேனா? ஓ, நீ விஷயம் அப்படி வாரியா? ஓடுது கோத்த கலப்புறத சொல்லிட்ட. இவ லாஜிக்கு போவாளா, அதுக்கு நான் காரணமா? அவரை பார்க்க வச்சதே நீ தானட்டி. நான் பாட்டுக்கு செவனேன்னு தானட்டி இருந்தேன்.
அவரை பார்க்க வச்சது, அவர் ஒண்ணு கஷ்டப்பட்டது, அவர் காலேஜுக்கு போகாம இருந்தது, லாட்ஜில் போய் தங்குனது, அதை நான் பார்க்க போனது, அவருக்கு உடம்பு சரியில்லாம போனது, நான் போய் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலே அப்படிதான் நடந்துச்சோ. இந்த ராணி பயவுல கூட சேர்ந்து நானும் உளர ஆரம்பிச்சுட்டேன். நான் சொன்னதெல்லாம் உன் மனசுல இருந்து அழிச்சிடணும், சரியா? அடிய பாதவத்தி எடுப்பட்டவள, இப்ப எதுக்கு நீ அவளை கூப்பிடுத? நீ வாடி போன விஷயம் இப்பதானே எனக்கு தெரிஞ்சது. நான் அவகிட்ட சொல்ல வேண்டாம்? அவகிட்ட சொல்லி அவதான் ரொம்ப நொந்து போயிருக்கா. என்னமோ என்னாலதான் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி. அதான் நான் அவகிட்ட உண்மை சொல்ல போறேன். நீ ஒரு உண்மை சொல்லி கிழிக்க வேண்டாம். உள்ளதான் சிக்னல் வந்துட்டல, உள்ள போடி. இல்ல, நான் ராணி கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். சொன்னா கேளு, கோவப்படுத்தாம போயிரு. என்ன இசை, என்ன கூப்பிட்டியா? உன்னை ஒருத்தர் கூப்பிட்டு கிழிக்கல, வந்த வழியை பார்த்துட்டு போ. சபாக்கா, நீங்க ரொம்ப பேசுறீங்க. அப்புறம் நான் எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, இந்த சார கூப்பிட்டுருக்காளே. ஐயோ, இன்னைக்கு இங்க என்னலாம் நடக்க போதா தெரியலையே. என்ன இசை கூப்பிட்டா? எனக்கு தெரியும். இசை நீ கூப்பிட்டல? ஆமாட்டி, நான் உன்கிட்ட ஒரு பரம ரகசியத்தை சொல்ல போறேன். அத்தி, இது யாருக்கு இந்த சிக்னலோ? இவளுக்கு தான். ஆனா போகாம என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. அத்தி, எனக்கு வெக்கமா வருதே. இசை, என்ன இன்னைக்கு கச்சேரியா? ஓடோட அடிச்சுடா. ஓட்ட போய் இவளை பத்தி சொல்லலாம் நினைச்சேன் பாரு. அத்தி, இருந்து சபாக்கல பத்தியா? என்ன இசை, அந்த சிக்னல் கடக்கட்டும், நீ சொல்லு. சத்தியமா சொல்லி நான் உன்னை அடிச்சுறேன்டி. ஒரு அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க. ஆனா உங்களை பத்தின ரகசியம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இசை, நீ சொல்லுமா? சொல்லட்டுமா? எப்படின்னு சொல்லதான் போறேன். அப்புறம் என்ன சொல்லட்டுமான்னுகிட்டு செபா சொல்லட்டுமா? நீ கேக்குற எந்த லஞ்சமும் என்கிட்ட கிடைக்காது. செபா, நான் சொல்லட்டுமா? அடிய பேடில போவா. சும்மா இந்த ஏண்டி பேட கூப்பிட்டு ரகசியம்னு சொன்ன, இப்ப சொல்லாம போயிடுவா போலுக்க. எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நிப்போ, அப்பதான் இந்த இசை பவுல சொல்லும். செபா சொல்லட்டுமா? சொல்லி தொலைடி என் நடிப்புக்காரி. அத்தி, நடிப்புக்காரியா? ஏண்டா ஜபா, எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். நடிப்புக்காரி என்னக்கா சொல்லுதியா? திராணி, நீ பிள்ளை கேட்டா நான் ஜவாபத்தின ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இது ஜவாக்கா, இது நடிப்புக்காரின்னு சொன்னீல, என்னது? ஆமா, இவ ஒண்ணா நம்பர் நடிப்புக்காரி. இவ என்னென்ன பண்ணான்னு அத்தனை எனக்கு தான் தெரியும். ஆத்தி, இன்னைக்கு தீபாவளி கலக்கட்டும் போலுக்கு எல்லாரும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவாங்க போலுக்க. ஆத்தி, பரவாயில்ல. நான் அதை அவசரப்பட்டு போலட்டு தினம் மாட்டிட்டு கிடந்தேன். இப்ப இரண்டு மாத்தி உண்மை செய்வாவேன். இனிமேல இவளை சொல்லி நம்மளும் ஓட்டிக்கலாம். சொல்லுங்க, நான் கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். சொல்லுங்க. அப்படி குதூகலமா இருக்க போலக்கு. என்ன ஜவக்கா இப்படி சொல்லிட்டியா? நடிக்காதே. இனிமேல வாய தந்த உன்னை கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. நான் ஒண்ணு வாய திறக்கல. இசைதான் என்ன கூப்பிட்டா. இசை கூப்பிட்டா நீ ஓடி வந்துருவ. கூப்பிட்டா வந்துட வேண்டியதானே? இசை கூப்பிட்டா நான் வருவேன். அவ கூப்பிட்டா எதுக்கு நீ ஓடி வர? நான் கூப்பிட்டா வருவேன். இசை அவ வர மாட்டா. இல்ல, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? சும்மா நான் பாட்டுக்கு செவனே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன இருக்கிற உஸ்பத்தி என்ன கூப்பிட்டியா? இதான் இந்த வீட்டு வழக்கம். போடி. கடைசி வரைக்கும் உங்க ரகசியம் எனக்கு தெரியாமலே போயிட்டு நான் மட்டும் அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். தெரியாது, கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாது. போடி. தெரிஞ்சுக்கிறேன். யார் மூலமா தெரிஞ்சுக்கணுமோ அவங்க மூலம் தெரிஞ்சுக்கிறேன். வரட்டா? அத்தி, பிரேம் இவள்கிட்ட கட்டுருமா? எடி ராணி, நில்லுமா. ஒண்ணு தேவையில்ல. நான் எங்க தெரிஞ்சுக்கணுமோ அங்க தெரிஞ்சுக்கிடுவேன். கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. நான் எங்க வீட்டாளுகிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஐயோ உள்ள இதுக்கு தெரிஞ்சுக்காம போக மாட்டா போலுக்க. அபியம்மா, 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 நான் குளிக்க போறேன். நான் அபியம்மாவை தான் பார்க்க வந்தேன். நான் அபியம்மா கிட்ட சொல்லிட்டு குளிக்க போறேன். சரி, இங்க வா. நான் நிஜமாதான் அபியம்மா தான் பார்க்க வந்தேன். நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைச்சு கூட நான் பார்க்கவே இல்லை. அபியம்மா கிட்ட தான் சொல்லிட்டு குளிக்க போலான்னு பார்த்தேன். ஓ, சரி, இங்க வா. இத பார்க்கறத வந்தேன். இங்க வா. கதவை திறந்து கிடக்க, நான் வரமாட்டேன். அவ்வளவுதானே, இரு. வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க, நான் போறேன்.
போயிட்டு வரேன். நான் குடிக்க போறேன். நான் குடிக்க போறேன். என்னடி பண்ற? மீசைய முறுக்குறேன். வலிக்கு. வலிக்குதா? என்ன? இருக்காதடி. அப்படின்னா இழுப்பேன். நான் கால ஏதாவது பண்ணிட விட்டு. அப்படியா? ஆமா. அப்படின்னா இழுப்பேன். எடுத்துக்கா. கிங்ஸ்லேன், கிங்ஸ்லேன், கிங்ஸ்லேன். என்னன்னு அந்த பையன் இங்க தானே அம்பிட்டு போனா? ஆளே காணோம். எங்கடா போயிடுவான்? இங்க தானே வரணும், இங்க தானே வந்தாகணும். விடவே கூடாது, இன்னைக்கு விடவே கூடாது. அடா 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 அண்ணே, உங்க வயால கேட்கும் போது எப்படி இருக்க தெரியுமாண்ணே? சத்தியமா அந்த நேரம் பேசவே மாட்டான்னு நினைச்சேன். பேசிட்டீங்களே. இன்னும் இன்னைக்கு உன் கையாலே போடுதுன்னு சத்தியமா சொல்றேனே, உன் கையாலே போடுத. என்னண்ணே, உன் கையாலே இன்னைக்கு போடுத. புடினே. நீ போடுறதா நாங்க வேடிக்கை பாக்குறோம். புடினே புடினே. தானே இன்னைக்கு நீதானே போடுத. நானா? நீதானே, நீதான் போட போற. புடினே. ஆகா ஆகா, சின்ன ஒரு கம்பீரம்னே. அப்படி கிங்ஸனை பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஆமால, கிங்ஸனை பிடிச்ச மாதிரியே இருக்குல்ல. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே போடு. ஆமாண்ணே, ஒரே போடுதான், ஒரே போடுதான் போடணும். ரொம்ப எல்லாம் டயர் எடுத்துக்க கூடாது. எடுத்துக்க மாட்டேன். அண்ணன் தேறிட்டார்ல. நீ தெரிவனே. நீ எங்க கிங்ஸன் மாதிரி மட்டும் இல்ல, கிங்ஸன் மாதிரியே கத்தி பிடிக்கிறனே. நீயும் அந்த அண்ணன் மாதிரி தான். ஒண்ணா நான் பாத்துக்கிறேன். பாட்டி பாத்து வாங்க பாட்டி. என்னடா இது? ஹாப்பி அண்ணனுக்கும் பொண்ணுக்கும் ஆவாத. இவர் வேற பொண்ணு பத்தின அருளை கீழே போட்டாரு. அண்ணன் விளையாட்டுக்குன்னு சொன்னேன், இப்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. எனக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணுங்க. அண்ணன் வச்சுக்கணும் வாங்காம பாக்காருனே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. சரி ஒண்ணு ஓட விட்டு அடிக்க. அண்ணன் நான் ஒண்ணு பண்ணலனே. ஏதோ விளையாட்டுக்குன்னு சொன்னேன், இங்க சீரியஸா போய்கிட்டு இருக்கு. வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்காரு. நமக்கு தான் பொண்ணுங்க நல்லா ஆவாத. இவன் என்ன வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்காரு. என்னோ தாடிக்காரண்ணே. பாட்டி வாங்க, நேராயிட்டு. அண்ணே, அந்த அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, கோடீஸ்வரி என்ற பரமேஸ்வரி, அங்கைய கன்னி என்ற கோடீஸ்வரி, அந்த பாட்டி வந்திருக்கவனே. அங்கைய கன்னி அகிலாண்டேஸ்வரி பரமேஸ்வரி என்ற கோடீஸ்வரி. இந்த பொறுக்கி பையில வந்து நிக்கானவே. ஏமா அங்கையர் கன்னி, இங்க ஒரே கெட்ட வாடை அடிக்கு. நாம அந்த சைடு போமா? டேய், கிளைக்கு கொழுப்பு பத்தியாடா. இன்னைக்கு இந்த கிளையை விடறானே. கெட்ட வாடையா? ஏமா ரொம்ப நாத்த அடிக்குமா. நம்ம வேற பக்கம் போலாம் வா. அகிலாண்டேஸ்வரி என்ற பரமேஸ்வரி என்ற கோடீஸ்வரி என்ற அங்கைய கன்னி என்ற பாட்டி. அது எந்த இடப்பட்ட பையா? என் பேர் இவ்வளவு சுருக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். சுருக்கி சொல்லிக்கிட்டு இருக்கமா? இது சொன்னதுக்கே மூச்சு முட்டுது. இது வேற சுருக்கி சொல்லிருக்கமா? அப்போ உங்க முழு பேர் என்ன பேரு? என் பேர இந்த ஜில்லால இருக்க எந்த பயலாலும் சொல்ல முடியாது. என்ன கெட்டவனாலே சொல்ல முடியல. நீங்க சொல்லிருவீங்களா? அத்தன் தாத்தா போயிட்டாரோ. ரொம்ப நக்கல் பண்ணாதீங்க. என்ன உங்க பாட்டி பேரை சொல்லியே உங்க தாத்தா போய் சேர்ந்துப்பாரு. அதான் சொன்னாவல, தாத்தாவே பாட்டி பேரை சொல்லி முடிக்க முடியல. சொல்லி முடிக்க முடியே மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. இப்படியா பேர் வைப்பாங்க? ஏய், இந்த ஜில்லாலடா எந்த ஜல்லாக்கு போனாலும் என் பேரை எவனாலும் சொல்ல முடியாது. ஆமா, அது என்னமா உண்மைதான். உங்க அப்பரால சொல்ல முடியல. அப்படி எங்க ஐயனை பத்தி ஏதாவது பேசுனீங்க, கொடை கம்மிதான் இருக்கு, குத்தி குடல எடுத்து போடுவேன். அடே ஊமன், எனக்கு சிரிப்பு பாத்தியடா. இந்த கேள்வி நம்மள குத்தி குடல எடுத்துட்டு சொல்லுது. இந்த அண்ணனுக்கு சிரிப்பு பாரு. குடல எடுப்பீங்க, குடல எங்க எடுங்க பாட்டி பாப்போம். ஏய் படவா ராஸ்கல்களா, எங்க என் பேரை ஒரு வாட்டி சொல்லுங்க பாப்போம். நீங்க மீச வச்ச இளங்கண்ணுன்னு நான் ஒத்துக்கறேன்டா. நீங்க இளங்கன்றுகள் தானே? மீச வச்ச இளங்கன்றுகள் தான்டா. என் பேரை சொல்லுங்கடா. இளமாரை மாதிரி இருந்தா மட்டும் போதாதுடா. வாட்ட சட்டமா இருந்தா போதாது. எல்லாத்துலயும் கெட்டிக்காரனா இருக்கணும். எங்க கெட்டிக்காதலத்தை எங்க காட்டணுமோ அங்க காட்டிக்கிடுவோம். நாங்களே இப்போ ஒருத்தர் போறதா வந்தோம். சரிடா, நீங்க போனது இருக்கட்டும். என் பேரை ஒரு வாட்டி சொல்லுங்க பாப்போம். அங்கையர் கன்னி என்ற அகிலேஸ்வரி என்ற கோடீஸ்வரி என்ற பரமேஸ்வரி என்ற அங்கையர் கன்னி. டேய், எனக்கு இன்னும் 30 பேர் இருக்குடா. 30 பேரா?
படிக்கும் போது புக்க மனப்பாடம் பண்ணி தான் நாங்க இதுக்கு ரோட்ல இருந்து உட்காந்துருக்கோம். போவிய கிழவி இன்றைக்கு வந்த வழி தானே? ஆமாடா, இந்த சார் வரலாம் பார்த்தா வணக்கம் வைக்கிறதே கிடையாது. முதலாளி உங்களை பார்த்து வணக்கம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சொன்னே அவளுக்கு நீ பயப்படணும்னு அவசியம் இல்லமான்னு சொல்லிட்டாரு. இவன் வேற அப்பப்ப சிரிச்சு நம்மள அசிங்கப்படுத்துவான். அந்த கம்பெனிக்கு நாங்களும் முதலாளி வணக்கம் சொல்லணும். ஒழுங்கா வணக்கம் சொல்லிடு. வணக்கம் சார். அந்த பயம் இருக்கட்டும், 60 தான் எனக்கு பொழந்துருவேன். அந்த வீட்டுல பாவுனே இந்த பிள்ளைக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாடா. எவ்வளவு தெனாவட்ட பேசுது பாரு. என்ன சின்ன பிள்ளை தானே நீ. விண்ணு வாரு ரொம்ப எகிழ்த்தனம் பண்ண போட்டு சொல்லிடுவேன் பாத்துக்க. இல்ல அடையாளப்பட்ட பையல யார்ல வர்ற? ஐயா பேத்தில உன்னையும் சேர்த்து போடுறேன் கிழவி. பாட்டி அதுகிட்ட வாய் கொடுக்காதீங்க. பாட்டி வாங்க நம்ம போவோம். அப்படி முறுக்கு அதெல்லாம் வைக்க போறீங்களோ? இல்ல கோயிலுக்கு போறோம். அது பொருத்தமா தான் இருக்கு, போமா போ. பாட்டி வாங்க நம்ம போயிருவோம். இல்ல எவனாவது ஒருத்தன் என் பேரை சொல்லுங்களே. ஏன் தாத்தா மாதிரி நாங்களும் போய் சேரதுக்கா? ஓ உங்களுக்கு ரோட்டை கிளியர் பண்ணிட்டியா? கிழவி பொண்ணுறேன் கொண்டு பாத்தியோட கிழவிக்கு கொசல பேர சொல்லி நம்ம பல்லவத்துக்கு அனுப்புறதுக்கு வழிய பாக்குது. ஏற்கனவே தாத்தா அனுப்பி வச்சிருக்கானே. ஏய் பேரண்டிகளா, ஒரே ஒரு வாட்டி என் பேரை சொல்லிருங்கடா. நான் காது குறையில கேட்டுட்டு அப்படியே போய் சேர்ந்துட வேண்டாம். ஏற்கனவே சொல்லி முடிச்சிருக்கோம், நாங்க போய் சேர்ந்துருவோம். தாத்தாவை எப்படி பல்லவம் அனுப்பி வச்சிருக்கு பாத்தியானே? அடுத்து நம்மளே அனுப்பது பார்த்தாவ. ஐயா தம்பிகளா, நீங்களாவது ஒரே ஒரு வாட்டி இந்த கேள்வி பேரை முழுசு சொன்னீங்கன்னா எங்க ஐயா எனக்கு வச்ச பேரை முழுசா கேட்ட திருப்தியோட நான் பல்லோகம் போய் சேர்ந்துருவேன். ஐயா எங்க ஐயா எனக்கு ஆசையா வச்ச பேர். இந்த மண்ணுல யாராவது அந்த பேரை முழுசா சொல்லுவாங்க, கேட்டுட்டு அப்படியே போய் சேர்ந்துடலான்னு காத்துக்கிட்டு இருக்கையா எங்க 7 வயசு. கல்வி 7 வயசா? தாத்தனை பல்லக்கு அனுப்பிட்டு 7 வயசுல சொல்லிக்கிட்டு இருக்கா? வா காயத்தை பண்ணி வைக்க. இந்த வயசுல எனக்கு எங்கயா மாப்பிள்ளை கிடைக்கும்? மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? அதெல்லாம் மாப்பிள்ளை கச்சக்க இருக்குது, பொண்ணுதான் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாமா, எங்க அண்ணன் அவங்களுக்கு கட்டிடுவாங்க. கெட்டிட்டு மிதிச்சல வச்சுக்க. இல்லனே நீங்க தான் இளம் குமாரிகளை கட்ட மாட்டேன்னு ஒத்த கால நிக்கல. அதான் இந்த வயது முதிர்ந்த இளம் கிழவியை கட்டுவேன்னு பார்த்தேன். கெட்டிட்டு மிதிச்சிரும் பாத்துக்க. ஐயோ இந்த இளம் குமாரனையா? இவன் முரட்டாட்டமா இருக்கான், எனக்கு சரிப்பட்டு வராது. கிழவிக்கு கோசர பத்தியாடா. விட்டவங்கள கல்யாணம் பண்ணிடலாம் பாத்தீங்களானே? சத்தியமா நீங்க உதவுங்க. இல்லனே நீங்க மட்டும் முரட்டாட்டமா இல்லனா இந்த இளம் வயது கிழவி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறமானே பாத்தீங்களானே? கிழவி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ நீ வேண்டாம். ஓ பக்கத்துல போட்ட மாதிரி பச்சை கச்சட்ட அதுல வேணா கல்யாணம் பண்ணிக்கிடுவே. அட கிழவி இல்ல எங்க இருந்தா பொருத்தமா இருப்பாரு. இல்ல பாட்டி, உங்களுக்கு பொருத்தமான இளம் குமாரன் அப்படின்னா அது என் தம்பி தான். அண்ணன் இளம் குமாரன்களா? எதுக்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டு கிடக்கிய? நான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அட ஒக்கமக்க கிழவி. குமாரிடா. ஆமாடே குமாரினே. ஏய் ஏதோ எனக்கு கிழவின்னு சொன்னீல, ஏன் ஓட்டத்தை உங்களால பிடிக்க முடியுமாடா? என்னடா கிழவி நம்ம சவால்ல விடுது? எங்க என்ன புடிங்கடா பாப்பா. என்ன கிழவி சிட்லா பறந்தவ? அட கிழவி நிலே. ஏய் கொலை கேஸ்ல உள்ள போய் போறடா. கிழவி புடிடா. இந்த பையன் உள்ள எங்க போச்சுனே தெரியல. காலையில இருந்து கண்ணாலே பார்க்கல. அந்த வீட்டுல இருக்கும்போது கொஞ்சமாவது பார்த்தேன், இங்க அறவே பார்க்கல. தின்னிச்சா திங்கலியா, குடிச்சிச்சா குடிக்கலையா ஒண்ணும் தெரியல. எங்க காட்டு மரண்டி மாதிரி அலையதோ தெரியல. அப்பாடா வந்துட்டாப்பா. என்ன ஒண்ணு இல்ல, சாப்பிடலையா? சாப்பிடலையாவா? நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன பெத்த அம்மானு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள எங்க? அவங்க இங்கதான் எங்கயாவது நிப்பாங்க. ஓ சுத்துட்டு நீங்க சாப்பிடலையா? இந்த அக்கறலாம் அங்க தேவையில்லை கேட்டியா? உன் வேலைக்கு எது உண்டாக மட்டும் பாரு. பசிச்சா எனக்கு கொட்டிக்க தெரியும். உன் வேலைக்கு எது உண்டாக மட்டும் பார்க்கணும். இல்ல இந்த ஓவர் அக்கறலாம் வேண்டாம். நீ இந்த ஓவர் அக்கறை இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்து உன்னை நான் கெட்டலன்னு இப்படிப்பட்ட புள்ளி இழந்துட்டு போறியடான்னு எல்லாரும் என் மேல ஒண்ணுதான் போடுறாங்க. நீ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லங்க எனக்கு பசிச்சா கொட்டிக்க தெரியும். உன் வேலைக்கு எது உண்டதை பார்க்கணும். நான் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், பாத்துக்க. இல்லங்க நீங்க பசி தாங்கிக்கிட மாட்டீங்க, அதுக்குதான் அப்படி கேட்டேன். இன்னொன்னு மத்தவங்க அனுதாபப்படணுங்கக்காக உங்க மேல நான் அக்கறையா இருக்கல. நிஜமாவே நீங்க சாப்பிடணும் எனக்கு கஷ்டமா இருக்கும், அதான் கேட்டேன். நீங்க நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய ஆளு, சாப்பிடணும்
அதான் கேட்டேன். நான் ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல, பசிச்சா எங்கேயாவது சாப்பிட்டுக்கிடுவேன். இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், எனக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பொண்டாட்டி புள்ள எதுவும் தேவையில்லை. சும்மா வந்து அக்கறைக்கு தானே தொலைச்சேன். இல்லங்க, அதுக்கு இல்லங்க. உன்னை என்னால திட்ட முடியாது, ஏன்னா நீ ரொம்ப நல்ல பிள்ளை, உங்க அக்கா மாதிரி கிடையாது. ஆனா நான் திட்டாம இருந்தேன், நீ ரொம்ப ஓவரா போயிருந்த, அதான் நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். பேசுறத பாரு. என்ன நான் திட்ட நீ அழல? இல்லங்க, அழுக வரல. அழுக வரலையா? வராது, அவளுக்கு அழுக வராது. ரொம்ப அக்கறை இருக்கா. கோத்த கைவிட்டு வராது. நீங்களா ஒரு பெத்த தாயா, புள்ள சாப்பிட்டா நான் வச்சா நான் எத்தாத அக்கறை இருக்கா உங்களுக்கு? நான் எவ்வளவு அக்கறைப்படணும்? அக்கறைப்பட ஆள் இருக்குதே. தாயின்னு பார்க்க மாட்டேன். அவன் முன்னெல்லாம் சட்டப்பட்ட உங்க அம்மா வீட்டுக்கு போவீங்களா, உங்க அண்ணன் வீட்டுக்கு போக மாட்டேங்க இப்பெல்லாம்? இப்ப எதுக்கு நான் போகணும்? இல்ல முன்னாடி போவீங்களா, அப்படி போக வேண்டியதானே. ஏன் இப்ப உங்க அண்ணன் நடக்க மாட்டாரோ? தேவையில்லாம எங்க அண்ணனை பத்தி பேசாத, தொலைச்சு விட தொலைச்சு. ரொம்ப யோக்கியமானவன். என்ன வீட்டுக்கு ரொம்ப நின்ட்டான். இல்ல, நான் உன்ன கேட்க நினைச்சேன். அதான் மாமா அவன் மூத்தவள உனக்கு கட்டி கொடுக்கேன்னு சொல்றாரு, கட்டிக்கிறியா? அண்ணன் எங்க எவனையாவது சொல்லிக்கிட்டு இங்க வந்தீங்க, கண்டு துண்ட மாத்திடுவேன். யாருக்கு மாமா? அந்த முண்டக்கண்ணி இப்ப இந்த கட்டிக்க ஆசைப்படுதாலோ? ஆமால, அவளுக்கு இப்ப உன்னை பிடிச்சிருக்கா பாத்துக்க. உன்னை இன்னைக்கு காலேஜுக்கு போறல பார்த்தாலாம், உன்னை பிடிச்சிருக்கான், அதான் கட்டிக்கிட்டேன்னு சொன்னாலாம் பாத்துக்க. அந்த முண்டக்கண்ணிய நான் ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், பெரிய அழகி மாதிரி பீத்துக்கிட்டு உள்ள எதுக்கு வர போய்க்கு போயில அப்படின்னு சொன்னவ தானே, அந்த முண்டக்கண்ணிய நான் கட்டுவேன். சரியாமோ? அவளை நான் பழி வாங்கி ஆகணும். சரிமா, அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன இப்படி சொல்லிட்டா? அவிய பட்டக்க சும்மா தானே இருந்தவ, ஓவரம் பண்றேன்னு உபத்திரியமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏவோ, அந்த முண்டக்கண்ணிய நான் கட்டலன்னு முடிவு பண்ணிட்டேன். கெட்டிட்டு அவன் அப்பங்காரனுக்கு இருக்குதே, அதான் உங்க அண்ணனுக்கு. இதை விட்டா எனக்கும் பழி வாங்குறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காம போயிடும். டெய் மாறிச்சிருவோம் மாமா, எட்ட மாட்டேன். அவன் உன்னை கட்டிக்க சொல்ல மாட்டேன்னுட்டா, அவ சின்னவதான் கட்டிக்கிறேன்னு சொன்னா. கொழுப்புடிரும் உங்களை பாத்துக்கங்க. உங்க அண்ணன் பிள்ளை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அண்ணனை நான் பழி வாங்கி ஆகணும். அந்த முண்டக்கண்ணியா இருந்தாலும் சரி, அந்த பள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாளும் கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். மாமனாலே ஆவாத, இப்ப என்ன கட்டிக்கிறேன்னு சொல்ற? ஆவாது, பிடிக்காதுதான். ஆனா அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு வேற வழியே இல்ல. அவன் 2 பிள்ளை வேணாலும் நான் கட்டிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். மாப்பிள்ளை என் கசு வரைக்கும் அவன் துடைக்கணும். துடைக்க வைக்கல நான் சாலோனே இல்ல. நமக்கு என்ன வருத்தம் வந்தாரு ஏமோ, நாளைக்கு இல்ல இன்னைக்கே போய் பேசி முடிக்கீங்க. உங்க அண்ணன் மாறி செல்வச்சு வந்து மாப்பிள்ளை என் பொண்ணை கட்டிக்குங்கன்னு சொல்லணும். சொல்ல வைக்கீங்க, புரியுதா? அந்த கடுப்புல ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தேன், இப்படி சொல்லிட்டு போயிட்டானே. அப்ப உங்க அண்ணன் மேல கட்டிக்கலாம்னு போறீங்களா? ஒருவேளை நீங்க கட்டிட்டு வந்துட்டாவனா? உங்களா இல்லடே, இந்த மரட்டு போய் ஏதாவது பண்ணிடுவா, போய் புடிடே. உனக்கெல்லாம் எவ்வளவு படிச்சு சொன்னாலும் உன் மண்டையில ஏறாதுல்ல. அந்த கிங்ஸின் ராஜாவை மறந்துட்டு 1000 வாட்டி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ மறக்கல, நான் எல்லா ரகசியத்தையும் போட்டு கொடுத்துருவேன். நீ ஏன் மறந்துட்ட உனக்கு நல்லது இல்ல, மறக்கப்படுவேன். இப்போ நீ வெறுத்தா கிங்ஸை மட்டும் வெறுக்கலாம், இல்லன்னு வச்சுக்க ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஒண்ணு நான் வெறுக்க வச்சிருவேன். உண்மை சொல்வேன், எல்லாரும் வெறுப்பாங்க, பாத்துக்க. சரி, பிள்ளைக்கு காதல் வழக்கு கை கொடுத்தாலும் மத்தவங்க இருக்காங்கன்னு நினைச்சா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. பாவம் தான், அவன் பாவம் தான். என் நண்பன் பெத்த புள்ள பாவம் தான். ஆனா அவன் எனக்கு உசுரோட வேணும். நான் ரொம்ப தண்டிச்சிட்டேன்ப்பா. இன்னொன்னு அவங்க என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டாங்கப்பா. ஒரு சராசரி ஆம்பளையா இருந்தா ஏதாவது கோவத்தை தூண்டி அது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்கலாம். செத்தாலும் சாவாங்களே தவிர இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாரிசு வேணும். அதனாலதான்ப்பா. இங்க பாரு, அவன் இன்னொரு பொண்ணை எடுத்து பார்க்க மாட்டாங்கிறது உண்மைதான். அவனால பார்க்க முடியாதுதான். அவ அப்பனுக்கு செஞ்சதை இவனுக்கு என்னால செய்ய முடியும். அவ அப்பனு தான் வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்கல. ஆனா வாரிசு வரல. ஓ, உனக்கு விட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லு. உனக்கு அவன் இல்லாம இருக்க முடியல, அப்படித்தானே? அப்போ அவ செத்தா பரவாயில்ல, உனக்கு உனக்கு ஒரு சுகம் முக்கியம், அப்படிதானே? அவங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, வாரிசுன்னு வந்தா அது ஏன் மூலமா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க நினைக்கிறது நடக்காதுப்பா. அப்பா ப்ளீஸ் பா, நான் வேணா வாரிசு மட்டும் பெத்து கொடுத்துட்டு போயிடுறேன்ப்பா. இசை அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நீயோ அவனும் சேரக்கூடாதுன்னா கூடாது. அப்பா முடியாதுப்பா, அவரால முடியாதுப்பா. எந்த பொண்ணு எடுத்து பார்க்க மாட்டாருப்பா. அத நான் பாத்துக்கிறதா, உன் வேலைக்கு எது உண்டு அதை மட்டும் பாத்துட்டு போ. யாரு என்னங்கிறது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா நீ இப்படி போய் பழகிட்டு இருந்தனா
நீ அவனை சவக்குழியில தள்ளிக்கிட்டு இருக்க. இல்லப்பா, அவங்க வாழணும் பண்ண ஆசைப்படுறேன். அவங்க பிள்ளைக்குட்டியோட வாழணும் பண்ண ஆசைப்படுறேன். நீ பிள்ளை குட்டியோட வாழ ஆசைப்படல, அவனை ஒரேடியா குழி தோண்டி பொழைக்கிறதுக்காக நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன, கிங்ஸனுக்கு வாரிசு வரணும் அவ்வளவுதானே? அது எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பா முடியாதுப்பா, என்ன தவிர வேற எந்த பொண்ணு எப்பா என்னால முடியாதுப்பா, என்னால முடியாதுப்பா. அப்பா என்னால விட்டு கொடுக்க முடியாதுப்பா. அவங்கள என் இடத்துல இன்னொரு பொண்ணு என்னால நினைச்சு பார்க்க முடியாதுப்பா. நான் அவங்களுக்கு வேற எந்த பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா, என்னால முடியாதுப்பா. அப்பா அவங்க காதல் அன்பு எனக்கு மட்டும்தான்ப்பா வேணும், நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. இசை பிடிவாதம் பொடிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடாத, சொன்னா கேளு. அப்பா என்னால முடியாதுப்பா, அப்பா என்னால முடியாதுப்பா, என்னால அவங்கள விட்டு கொடுக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கப்பா. வேற வழி இருந்தா நான் யோசிக்க மாட்டேன், உனக்கே தெரியும் வேற வழி கிடையாதுன்னு. அப்பா நான் யோசிக்கிறேன்ப்பா. அப்பா ஏதாவது நிச்சயமா வழி இருக்கும்ப்பா, நான் யோசிக்கிறேன்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னால விட்டு கொடுக்க முடியாதுப்பா. விட்டு கொடுக்கற, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்க வைப்பேன். இங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். சரி, யாருக்கும் தெரிய வேண்டாம். இங்க பாரு, நான் தான் இந்த வீட்டுல முத கத்தி தூக்குனேன். ஆனா என் வாழ்க்கையில நீ கத்தியே தூக்க கூடாதுன்னு நான் கீழே போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனா மறுபடியும் நான் தூக்குனேன் உனக்காக. மறுபடியும் நான் இப்ப தூக்குவேன் உனக்காக. என்ன ஆனாலும் சரி, எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுவேன். அது என்னன்னு எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் பேசுனதில்லை, பேசவும் மாட்டேன். பேசுனா அண்ணன் தம்பி மேல இருக்கிற பாசத்துல எல்லாத்தையும் உளறிவேன் தான் நான் குடும்பத்தோட ஒட்டாம தூர விலகி போய்கிட்டு இருக்கேன். நான் பாசத்துல எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவேன்னு தான் ஆர்வமும் தூக்கல, அண்ணன் தம்பி கிட்டே நான் நெருங்கி பழகல. எனக்குன்னு ஒரு பிளாஸ்பேக் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க. காதல் இல்ல, அதுக்கு பின்னாடி பெரிய சரித்திரமே இருக்கு. நான் கத்தியை எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்குது. அத்தனை என்னால மாத்த முடியும். நீ இந்த மாமாவை நம்புறல, நீ இந்த மாமாவை நம்புறல, நான் மாத்தி காட்டுறேன். யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணேன். என் தப்பி நீ இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்டான். அவன் சொன்ன மாதிரி அவன் வாரிசுன்னு ஒன்று வந்தா அது ஓன் மூலமா தான் வரணும். நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணேன். எல்லாரும் வெறுப்பாங்க, வெறுத்தாலும் பரவாயில்ல. இந்த வீட்டுல எல்லாரும் உனக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த வீட்டுல இருக்க யாராலையும் உன்னை வெறுக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணேன். மாமா உனக்கு பின்னாடி இருப்பேன், பக்க பலமா நான் இருப்பேன். எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். இப்ப பாரு, நான் சொல்றது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும். பெரிய பிரளயமே வரலாம், வீட்டுல பெரிய சஞ்சரவே வரலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படலாம். எதையும் நீ கண்டுக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நான் வாழ்ந்துட்டேன், ஓரளவுக்கு வாழ்ந்துட்டேன், போதும். நீ இன்னும் வாழவே இல்லை. நான் சொல்றதை மட்டும் செய். என்ன நடந்தாலும் நீ எடுத்த முடிவு வந்து பின்வாங்கிடக்கூடாது. நான் சொல்றதை மட்டும் செய்ய. நித்தாந்த கொண்டோம் என்ன ஆனாலும் சரி, நீ பின்வாங்கிறத கடைசியில் வெற்றி உனக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் பொறுமை முக்கியம். தாங்கிக்க முடியாத வேதனை, தாங்கிக் கொள்ள முடியாத நிந்தனை வரலாம், எல்லாத்தையும் சகிச்சுக்க. உனக்கு டென்ஷன் பிடிக்கல, அப்ப நான் சொல்றது கேளு. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. உனக்கு பின்னாடி நான் இருக்கிற தைரியத்துல எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்க. உன் கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு நான் இருக்கேன். நம்பு, உன் கூட நான் இருப்பேன். எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் நான் இருப்பேன். என் உசுரே போனாலும் பரவாயில்ல, உன் கூட நான் இருப்பேன். இந்த உசுறு போகும்னா உன்னை வாழ வச்சுட்டு தான் போகுமே தவிர அதுக்கு முன்னாடி உசுறு போகாது. இந்த மாமனை நீ நம்புறல, இந்த மாமனை நீ நம்புறல.